செய்திக்கப்பால் பகுதியில் இந்து பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்குறோம். 2 முக்கியமான தேர்தல்கள், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். அதை ஒட்டி இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. 2 மாநில தேர்தல்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஜனநாயக கட்டமைப்பிற்கும் ஒரு சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுடைய மனப்போக்கை இந்த தேர்தல் முடிவுகள் மூலமாக புரிந்து கொள்ளலாம், வாக்களிப்பின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீருடைய மறு ஒருங்கிணைப்புக்கு பிறகான தேர்தல், 2019ஆம் ஆண்டுக்கு பிறகான தேர்தல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நியாயமான வெளிப்படையான தேர்தல் நடத்துவது அவசியம் அப்படின்னு தலையங்கத்தில் வலியுறுத்தி இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி மாநிலங்களுக்கும் தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஹரியானாவில் அதிருப்தியை சரி செய்ய பாஜக தீவிரம். ஏற்கனவே முதல்வரை மாற்றி, மனோகர்லால் கட்டரை மாற்றி சைனியை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக அதிருப்தியை சரி செய்ய பாஜக முயற்சிக்குது. பாஜக ஆட்சி மீதான அதிருப்தியை சாதகமாக்க காங்கிரஸ் முயற்சிக்குது. மாநில ஆட்சி, மத்திய ஆட்சி, அது ரெண்டுலையும் இருக்கக்கூடிய அதிருப்தியை தனக்கு சாதகமாக காங்கிரஸ் பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்குது அப்படின்னு தலையங்கத்தில் சொல்லியிருக்காங்க. பாஜகவுடைய உறுதியை இந்த நாடாளுமன்ற தேர்தல் தளர்த்தியது. கூட்டணி ஆட்சி, அதன் மாதிரி எதிர்க்கட்சிகளுடைய எழுச்சியெல்லாம் அவங்கள கொஞ்சம் அசைத்து பார்த்துருக்கு அப்படின்னு தலையங்கத்தில் சொல்கிறாங்க. மாநில தேர்தல்கள் சொல்ல போகும் செய்தி என்ன அப்படின்னு இறுதியாக முடிக்கிறாங்க தலையங்கத்தை. பாஜகவுடைய உள்ள அரசியல், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பலம், பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான உறவு, பாஜக எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலான அரசியல், இது எல்லாத்தையும் இந்த மாநில தேர்தல்களுடைய முடிவுகள் தீர்மானிக்கும் அப்படின்னும் தலையங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க.